ஓம் தத்புருஷாய வித்மகே வகரதுண்டாய தீமதன்னோ வந்தி பரசோதியா ஓம் பிரதேசராம் பிரபஞ்ச குசும் சாந்தம் சிவமதீனம் நித்ய ஓம் ஹரி ஆயத்த சோமய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பீச்சராகவே கேது நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடரை தெரிவித்துக் கொள்கிறேன். இது பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். நாம் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை. நம்ம என்னென்ன காரியங்கள் நினைக்கிறோமோ அது நடக்குமா, இது நடக்குமா, அப்ப எல்லாமே நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமா? அப்ப நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள், எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுவதும் தோல்வி பெறுவதும் அந்த காரகத்துவம் வாய்ந்த கிரகங்களின் மூலமாகத்தான். ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றி தோல்விகளும் கிரகங்களால் மட்டுமே நடக்கின்றது என்பதை ஒரு மாற்று கருத்தே கிடையாது. ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அதை கணித்து சொல்வதுதான் ஜோதிடருடைய கடமை. உங்கள் வாழ்க்கையில் எது, எங்கே வெற்றி, எங்கே தோல்வி என்பதை ஜோதிடர்கள் சரியாக கணித்து சொல்வதுதான் ஒரு முக்கிய விஷயம், முக்கியத்துவம் வாய்ந்தது. ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு விதியை எழுதியிருக்கார். இங்கே சொல்லப்படுகின்ற பலன்கள் பொது பலன்கள். மேசராசியா, மேசராசிக்கான கோடான கோடி பேருக்கு சொல்லப்படுகின்ற பொதுவான பலன்கள். இதுல பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு விதி, எனக்கு அது நடக்க மாட்டேங்குது, இது நடக்க மாட்டேங்குது, இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, கல்யாணம் முடிய மாட்டேங்குது, குழந்தை இல்லை, இப்படின்ற பிரச்சனைகள் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருப்பார். அது எப்பப்ப நடக்கும், அதுக்கு என்ன தசாபுத்தி, எந்த தசாபுத்தியில நடக்கும்ன்றத பிரம்மன் எழுதியிருப்பார். அதுக்காகத்தான் சுயஜாதத்தை பார்க்கணுன்றது. கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் டயத்தை வாங்கிக்கிங்க, சரிங்களா? தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாத பலன்கள். இந்த மாத பலன் செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன கிரகங்கள், என்னென்ன கிரக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, இந்த கிரக மாற்றத்தினால் என்னென்ன யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, உங்கள் குடும்பத்தில் என்ன நல்லது நடக்க போகுது, குடும்பத்துக்கு என்ன நல்லது நடக்க போகுது, உங்கள் வியாபாரம் எப்படி, உங்கள் செய்கின்ற தொழில் வியாபாரம் எப்படி விருத்தி அடைய போகுது, என்ன பாதிப்பில் இருந்தது, அந்த பாதிப்பிலிருந்து முன்னேற்றம் பெறுவதற்கான வழிகள் இருக்கா, கடன் பிரச்சனைகள்லாம் தீருமா, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல உத்தியோக உயர்வு, நல்ல திருமணம் நடக்குமா, சொத்து வீடு கட்டலாமா, வீடு வாங்கலாமா, அனந்த பிரச்சனைகள் தீருமா, பிள்ளைகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடியுமா, எத்தனையோ நாள் புத்திர பாக்கியம் இல்லா இருக்கு, இந்த புத்திர பாக்கியம் கிடைக்குமா, இப்படி பல விஷயங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பிரச்சனைகள், அந்த பிரச்சனை கடந்த கால பிரச்சனைகள் என்ன, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, இனிமேல் என்ன நடக்க போறது அப்படின்றத நம்ம தெளிவாகவே பார்க்க போறோம். சரியா? இப்ப மேசம் முதல் மீனம் வரை இந்த செப்டம்பர் மாத பலன்களை பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, செப்டம்பர் மாத பலன்கள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகும் ஒரு செப்டம்பர் மாதம். நீங்க நினைத்ததெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய செப்டம்பர் மாதம். அற்புதமான யோகத்தை தரக்கூடிய, பல உயர்வுகளை பெறக்கூடிய காலம். அதற்குரிய கிரக அமைப்புகளை முதல்ல பார்ப்போம். முதல்ல கும்பத்திலே சனி, கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி, ராகு, சனியுடன் ராகு. அதிர்ஷ்டஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் தனகாரகன், உங்களுடைய தனகாரகன் 2ஆம் அதிபதியே, 2-11 அதிபதிக்குரிய குரு பகவானே அந்த அதிர்ஷ்டஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருக்கிறார். 6ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 8ஆம் இடத்தில் செவ்வாய். இதுதான் ஆரம்ப கிரக அமைப்புகள். ஆக ஒவ்வொரு எந்த ஒரு ஜாதகருக்குமே மேசம், சிம்மம், தனுசு, கும்பம் இந்த இடத்தில் கிரகம் இருந்தால் மிகப்பெரிய தொழில் யோகம், தன யோகம், பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும். ஆக உங்களுக்கு 2 இடங்களில் வலிமையான கிரகங்கள் இருக்கிறது. ஒன்று சிம்மத்தில் ஆட்சி பெற்ற சூரியன், அதே கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி. இந்த 2 சிறப்பு அமைப்புகளும் சப்தம பார்வையில் ஏற்படுகின்றது. அப்ப ஒன்றுக்கொன்று சப்தம பார்வையில் ஏற்படும் போது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும்.
மேலும் உங்களுக்கு உங்களுடைய தனம், செல்வம், முன்னேற்றம், செய்கின்ற தொழில், பதவி, யோகம், பூரிய சொத்துக்கள் என்று சொத்துக்கு மேல் சொத்து, தொழிலுக்கு மேல் தொழில், முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு இடத்தில் அதிர்ஷ்டஸ்தானத்தில் தனகாரகன் இருக்கிறார் 5ஆம் இடத்தில். 6ஆம் இடத்தில் 4க்குரிய சுக்கிரன் உங்களுக்கு 4ஆம் அதிபதி, 4 9க்குரிய சுக்கிரன் உங்களுக்கு 6ஆம் இடத்தில். சுக்கிரனுடைய வலிமை 6ஆம் இடத்தில் சிறப்பு பெறும். சுக்கிரனுடைய வலிமை 6ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் சிறப்பு பெறும். அதே நேரம் கலஸ்திரத்துக்கு மட்டும்தான் தோஷம். 6ஆம் இடத்தில் சுக்கிரன் என்றால் கணவன் மனைவிக்குள் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சுக்கிரன். அதற்கு ஏற்றவாறு கலஸ்திர ஸ்தானத்தில் கேது இருப்பது ஒரு சில சச்சரவுகள் இருந்தாலும் சூரியன் அந்த இடத்தில் இருப்பது அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நிலை ஏற்படும். இப்போ சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிறார். 7 அதே நேரத்தில் உங்களுக்கு புதனோட சேர்ந்திருக்கிறார். அப்போ 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சிலருக்கு காதல் திருமணங்கள் ஏற்படும். 5ஆம் அதிபதியான புதன் கும்பத்தில் 7ஆம் இடத்தில் சூரியனோடு சேர்ந்து இருக்கும் பொழுது நிச்சயமாக சிலருக்கு நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும். அதே நேரத்தில் சிலருக்கு காதல் திருமணங்கள் ஏற்படுறதுக்கு 100க்கு 100 வாய்ப்புகள் ஏற்படும். 100க்கு 100 வாய்ப்புகள் ஏற்படும். அவர் நினைத்த மாதிரி காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, காதல் திருமணம் வெற்றி பெறக்கூடிய நிலையில் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து கும்பராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய். இந்த 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது 3-10க்குரியவர், 3-10க்குரியவர் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம், லாபங்கள், ஒரு பயணத்தின் மூலமும் ஒரு வியாபாரத்தின் மூலமும், இடம் வீடு சம்பந்தப்பட்டது, வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள், அக்னி மூலம் உருவாக்கக்கூடிய தொழில்கள், இது அனைத்துமே அக்னி மூலம் உருவாக்கக்கூடிய எந்த ஒரு தொழிலுமே சிறப்பு பெறுகிற நிலையில் இந்த செவ்வாயாகப்பட்டவன் உங்களுக்கு 8ல் இருக்கக்கூடிய நிலை, பணவரஸ்தானம். இது கிரக அமைப்புகள். இதிலிருந்து மாற்றங்கள், கிரக மாற்றங்கள் வருகிறது. முதலில் உங்களுக்கு 13ஆம் தேதி செப்டம்பர் 13/9/2025 அன்று புதனாகப்பட்டவன் உங்களுக்கு 5ஆம் அதிபதியாகப்பட்டவன் உங்களுக்கு ஆட்சி பெறுகிறார். எங்க ஆட்சி பெறுறாரு? 8ஆம் இடத்துல. 8ஆம் இடத்தை பற்றி அடிக்கடி 8ஆம் இடம் பற்றி அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது உங்களுக்கு கும்பத்துக்கு 5ஆம் அதிபதியான புதனாகப்பட்டவன், அதிர்ஷ்டக்காரகனான புதனாகப்பட்டவன் 8ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார். 8ஆம் இடம் பணபரஸ்தானம். 8ஆம் இடம் பணபரஸ்தானம். ஆக செய்கின்ற தொழில், அதே நேரத்தில் சொத்துக்கள், டாக்குமெண்ட்டுகள், தேவையில்லாத பிறருடைய சொத்துக்கள்லாம் உங்களுக்கு அணுகக்கூடிய நிலை ஏற்படும். பிறருடைய சொத்துக்கள், வாரிசு இல்லாத சொத்துக்கள், அந்த சொத்துக்கள்லாம் உங்களுக்கு சேரக்கூடிய நிலை ஏற்படும். டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வெற்றி அடையும். பொருளாதார பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், இதெல்லாம் வெற்றி அடையும். பண வருமானம், அதிகப்படியான பண வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த காலம். புரியுங்களா? ஆக ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய புதனாகப்பட்டவன் செய்கின்ற தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை, ஆட்சி பெறுகின்ற பணவரஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார். அதை அந்த இடம் புதனுக்கு ஆட்சி உச்சம் இரண்டுமே அந்த இடத்துல கன்னிராசியில். புரியுங்களா? அடுத்ததாக மூன்றாவதாக 15/9/2025 அன்று சுக்கிரன் உங்களுக்கு திரும்ப அவர் 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அப்ப 7ஆம் இடம் என்ன? திருமணஸ்தானம். அந்த காதல் திருமணத்தை உறுதிப்படுத்துது. ஆக நிறைய பேருக்கு பாருங்க, கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய திருமணம் நடக்கும். அதிகமாக காதல் திருமணம் நடக்கும். அதுல மாற்றமே கிடையாது. ரொம்ப சிறப்பா இருக்கும். காதல் திருமணம் சும்மா சாதாரண பெரிய இடங்கள்ல திருமணம் முடியும். நல்ல சிறப்பா இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து இந்த 17/9/2025 சூரியனாகப்பட்டு கன்னிக்கு வந்துடுறார். 8ஆம் இடம் கன்னிக்கு வந்துடுறார். கன்னி வரப்ப அங்க ஒரு இடத்துல கிரகம் மாறும்போது அந்த இடத்துல புதன் ஆட்சியோட இருக்கிறார். ஏற்கனவே சூரியன் புதன் சேர்ந்துருந்து இப்ப சூரியன் புதன் 8ஆம் இடத்துல சேருது. அப்ப ஒரு கூட்டு தொழில், ஒரு அக்ரிமெண்ட், ஒரு கூட்டு தொழில், இந்த சம்பந்தப்பட்ட கூட்டு தொழில் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதாவது
நீங்கள் பாட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்து பணம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். ஆக சும்மா அதிகமாக ரொம்ப நீங்கள் சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தன்னை போல காசு பணம் கொட்டக்கூடிய ஒரு சிறந்த யோகம் தான் இந்த செப்டம்பர் மாதம். அற்புதமான ஒரு யோகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசினியர்கள். புரிஞ்சுட்டீங்களா? அதில் எந்த வித மாற்றமே இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு பொதுவான பலன். கும்பராசினியர்களே, சில கும்பராசிக்காரங்களுக்கு நீண்ட நாள் ஏதாவது பிரச்சனை இருக்கும். சிலருக்கு கல்யாணம் முடியாமல் இருக்கலாம். சில பேருக்கு தொழில் ஏதாவது பாதிப்புகள் இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள் கிடைக்க போகிறதில்ல. சிலருக்கு கொடுக்கல் வாங்கும் பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், கணவன் பிரச்சனை இருக்கலாம், திருமணம் பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடியாமல் இருக்கலாம், இல்லை பையனுக்கு கல்யாணம் முடியாமல் இருக்கலாம். இப்படிப்பட்ட பிரச்சனை எப்போ நடக்கும் அப்படின்றத பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருப்பார். உங்களுக்குன்னு இப்போத்தான் நடக்கும் அப்படின்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருப்பார். அதை உங்கள் சுயஜாதத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு அப்பாயின்மெண்ட், நேரத்தை ஒதுக்கணும். நிம்மதியாக ஒரு நேரம் தெளிவாக. என்ன பொறுத்தளவு என்ன, ஒரு ஜோதிடர் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்றும் உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியம் தப்பாக இருக்கணும். ஏன்னா பிரம்மனால் படைக்கப்பட்ட, பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. ஆக எந்த பிரச்சனையானாலும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு அப்பாயின்மெண்ட். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்கள் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர்வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.